Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்டர்டேவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் ஏப்ரல் 14ல இருந்து நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய RRB NTPC யோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. சோ ஏப்ரல் 14ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு 599 பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாம டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஒரு 2 days ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். சோ இன்னைக்கு வந்து ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு நீங்க NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா 599 பே பண்ண வேண்டாம், 499 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 14ல இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் NTPC யோட டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்க 599 பே பண்ற மாதிரி இருக்கும். ஏனா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு எதுக்காக நாம ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீடைலான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எஸ்டர்டேவே நாம கொடுத்துட்டோம். ஏனா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க்கே இருக்கு. டெஸ்ட்டுக்கு கண்டென்ட் ரெடி பண்றது, டெஸ்ட் போர்ட்டல்ல क्वेश्चन காப்பி பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து இருக்கு. சோ அதனால தான் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து ஏப்ரல் 14ல இருந்து நாம இன்க்ரீஸ் பண்றோம். சோ இன்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு நீங்க NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், டெஸ்ட்டுக்கான பிளான் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்டோட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை வந்து நீங்க மொபைல் போன்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம வெப்சைட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு ரியல் எக்ஸாமோட क्वेश्चंस எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்டோட क्वेश्चंस எல்லாமே கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா 10 minutes, 20 minutes, 30 minutes இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் வந்து கொடுத்திருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து இருக்கும். அதில் எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்கள் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதும் அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். வியூ சொல்யூஷன் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் இருக்கும். ப்ளஸ் அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்குமான சொல்யூஷனும் ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்படி 1 by 1 ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா டெஸ்டோட क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா क्वेश्चंस எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓபன் ஆகும். சோ நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதோட சொல்யூஷனும் நீங்க பாத்துக்கலாம். கீழ வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டான சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ அது மாதிரி டெஸ்ட் முடிஞ்சதுமே உங்களோட மார்க் என்ன, நெகட்டிவ்ல எவ்வளவு மார்க் விட்டுருக்கீங்க, ஓவராலா உங்களோட ஸ்கோர் என்ன, டாப்பரோட ஸ்கோர் என்னங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகிரும். ஓகேவா? சோ அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு டீடைல்டா அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். சோ அதுக்கப்புறம் உங்களோட சொல்யூஷன் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ 1.5 மணி நேரம் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 hours வந்து நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 10 minutes, 20 minutes, 30 minutes எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஒரு 100க்கு 60 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா மீதி 40 மார்க் எங்க விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. அந்த 40 மார்க் ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து விடுறீங்க, அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி தரவா படிச்சுட்டு திருப்பி வந்து அந்த டாபிக் எல்லாமே சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இல்ல ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே மார்க் அடி வாங்குது, ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லாவே ரொம்ப மார்க் வர மாட்டேங்குது, இல்ல மேக்ஸ்ல வந்து நிறைய क्वेश्चन சால்வ் பண்ண முடியல அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் தனியா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ரீசனிங்க்கு மட்டும் தனியா செக்ஷனல் டெஸ்ட், ஜிகே மட்டும் தனியா செக்ஷனல் டெஸ்ட், இல்லனா கரண்ட் அஃபேர் மட்டும் தனியா டெஸ்ட்னு திருப்பி வந்து செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும். சோ அதுக்காக தான் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு இதுவே உங்களுக்கு எனஃப். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு CBT 1 ஓட டெஸ்டும் கவர் பண்ணுவோம். CBT 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா CBT 2 ஓட டெஸ்டும் இதிலேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? சோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 by 1 உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். எக்ஸாம் போறதுக்குள்ளே உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இதுல உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்போம். டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். உங்க கையில ஒரு லேப்டாப் இல்லனா மொபைல் போன் இருந்தாலே போதும் இந்த டெஸ்ட்
டெஸ்ட் எல்லாமே ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது தான் என்ன தெரியும்னா இந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கும், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் டாபிக். ஒரு கொஷின் பேப்பர் இருக்குன்னா அதில் இந்த கொஷினை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எது ஈஸியான கொஷின், எது மாடரேட்டான கொஷின், எது டிஃபிகல்ட்டான கொஷின் கூடிய ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம், சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் எடுக்கலாம். சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பிளான் வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டெய்லி டெஸ்ட்டும் எடுக்கலாம். அந்த வீக்லி பிளான் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த வாரத்தோட கடைசி நாள் உட்காந்து வீக்லி டெஸ்ட்டும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அது யாருக்குன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ 2 பேருக்குமே பெர்ஃபெக்டாக பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ நீங்கள் 399 பே பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே இதிலேயே ஆட் பண்ணிடுவோம். ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் NTPC அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்சோட லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருப்போம். 100% பார்த்தீங்கன்னா இதே கொஷின் அப்படியே எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும். அதாவது இதே நம்பர் இல்லை, இதே பேட்டர்னில் நம்ம என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியான கொஷின்ஸ். இப்போ ஜிகே கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் பேப்பர், ப்ரீவியஸாக நடந்த ரயில்வேயோட பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் தனி டீமாக உட்காந்து இந்த டெஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். April 14க்கு அப்புறம் ஃபீஸ் வந்து 599 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த 399 ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் கையில் இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு அதாவது உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.